உலகம் முழுக்க வியாபித்திருக்கும் தமிழ் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் மாதிரியான பெரிய நகரங்கள்ல இருந்து தான் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய வருவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. விராலிமலையில இருந்தும், வள்ளியூர்ல இருந்தும், நாமக்கல்ல இருந்தும், சின்ன சின்ன நகரங்கள்ல இருந்தும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யறதுக்கு தாராளமாக மக்கள் வந்து தேடி வர்றாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு இந்தியாவில் சிறிய நகரங்கள், தமிழகத்தின் சிறிய நகரங்களில் பெரிய அளவில் வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறத நாங்கள் வந்து கண்கூடாக பார்க்க முடியுது. இப்போ மியூச்சுவல் ஃபண்டு முதலீடு அப்படிங்கிறப்ப அதில் எந்த ஊரில் இருந்து வந்து முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிறத 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து டாப் 15 சிட்டிஸ் அப்படிம்பாங்க. அதாவது மும்பை, டெல்லி, கொல்கத்தா, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், புனே, இது மாதிரியான பெரிய நகரங்கள் இருக்குது பாருங்கள். அவங்க தான் வந்து டாப் 15 சிட்டிஸ்லேருந்து வர்றாங்க. இந்த நகரங்களில் சம்பாதிக்கிறவங்களுடைய மக்களும் ஜாஸ்தி, அவங்க அதிக அளவுலையும் சம்பாதிக்கிறாங்க. அவங்க மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அதிக அளவில் முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் இந்த டாப் 15 சிட்டிஸ் போக பியாண்ட் 30 அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. பியாண்ட் 30 அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு தமிழகத்தின் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, ஓசூர், சேலம், இது மாதிரியான சிட்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பியாண்ட் 30s அப்படிங்கிற ஒரு வகையறாக்குள்ள தான் வந்துட்டு அப்படி அந்த கிளாசிஃபிகேஷனில் தான் வந்து அந்த சிட்டிகள் வர்றாங்க. இந்த சிட்டிஸ்லேருந்து நிறைய பேர் வர்றாங்க. அப்படி வர்ற முதலீட்டாளர்களில் எந்த ஏஎம்சி நிறுவனம், அதாவது இந்த அசட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் அதிக அளவில் வச்சுருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவை பார்த்தீங்கன்னா 3 பெரிய நிறுவனங்கள் பியாண்ட் 30 சிட்டிஸில் வந்து அதிகமான முதலீட்டாளர்களாக வச்சுருக்கு. அப்படி வச்சிருக்கிறதுல எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் பியாண்ட் 30 சிட்டிஸ்லேருந்து அதிகமான முதலீடை பெற்றிருக்கு. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் இது வரைக்கும் 11,79,000 கோடி ரூபாய் முதலீடாயிருக்கு. இதில் 2,73,000 கோடிங்கிறது இந்த பியாண்ட் 30 சிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதுல மட்டுமே வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்சியல் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தில் மொத்தம் 9,77,000 கோடி ரூபாய் முதலீடாயிருக்கு. இதுல பியாண்ட் 30 சிட்டிஸ்ல இருந்து மட்டுமே 155 லட்சம் கோடி ரூபாய் முதலீடாயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி நிறுவனம் 3வது இடத்துல இருக்கு. ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தில் மொத்தம் இது வரைக்கும் 8,55,000 கோடி முதலீடாயிருக்கு. அதுல 165 லட்சம் கோடி ரூபாய் பியாண்ட் 30 சிட்டிஸ்ல இருந்து வந்திருக்கு. 44 மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள்லையும் சேர்த்தா ஏறக்குறைய 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இந்த பியாண்ட் 30 சிட்டிஸ்ல இருந்தே வந்திருக்கு. ஆனால் இந்த தொகைங்கிறது இனி வரும் காலத்தில் மிகப்பெரிய அளவில் அதிகமாகும். ஏன்னா வளர்ந்த நகரங்களில் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கிற சிறிய நகரங்களில் இப்போ தான் மக்கள் முதலீட்டால் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு. இனி வரும் காலத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பியாண்ட் 30 சிட்டிஸ்லேருந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது கூடிய சீக்கிரத்தில் இன்னும் 5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா பியாண்ட் 30 சிட்டிஸ்லேருந்து வரக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா 50 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கும். அந்த அளவுக்கு அந்த முதலீட்டாளர்கள் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டை நோக்கி வருவாங்க. நீங்கள் பியாண்ட் 30 சிட்டிஸில், அதாவது சிறிய நகரத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக முதலீடு செய்யலாம். அப்படி முதலீடு செய்ய விரும்பும் பட்சத்தில் எங்களை தாராளமாக அணுகுங்க. உங்களுக்கான சரியான வழிகாட்டுதலை உங்களுக்கு சொல்லி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற வழிகாட்டுதலை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். லாபம் மூலமாக சேர்ந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ண ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம். விகடன் குழும நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.